வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. மகிழ்ச்சி நிறை மறை உண்மைகளில் முதலாவதாக கபிரியேல் தூதர் கன்னி மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்னதை தியானித்து தாழ்ச்சி என்னும் வரத்தை கேட்டு ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும், எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய
தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக ஆண்டவருடைய திரு சன்னிதானத்திலே நாம் நிற்பதற்கு நம்மை ஆண்டவர் தகுதியுள்ளவராக மாற்றும்படியாக நாம் ஜெபிப்போம். அவர் திருமுன்னிலே இருக்கக்கூடிய எண்ணற்ற பாடக தூதர்கள், புனிதர்கள், இப்படியாக அவரை ஆராதிக்கக்கூடிய அனைத்து பிள்ளைகள் மத்தியிலே நம்மையும் ஆண்டவர் இதோ அவருடைய பிரசனத்துக்கு முன்பாக தலை நிமிரும்படியாக செய்திருக்கிறார். எனவே இந்த அற்புதமான இந்த மே மாதத்திலே மாதாவை முழுவதுமாக நினைவுகூர்ந்து பார்க்கின்ற வணக்கத்துக்குரிய ஒரு மாதமாக இந்த மே மாதம் இருக்கிறது. மே மாதம் முழுவதும் என்று அன்னையை நினைத்து பார்க்காத குடும்பங்களே இருக்க முடியாது என்று சொல்லுகின்ற விதத்திலே மாதா எப்படி ஆண்டவருக்கு அருகாமையிலே நமக்காக இருந்து பரிந்து பேசுகிறார் என்பதனை திரு அவையானது ஒவ்வொரு நாளும் உணர்த்தி கொண்டிருக்கிறது. நாமும் அத்தகைய ஒரு பேறு பெற்ற ஒரு திருத்தலத்திலே உபகாரத்தாயினுடைய மடியிலே, அவருடைய ஆதரவிலே, அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய அன்பிலே இந்த மாதத்தை நாம் ஒப்பு கொடுப்பதற்காக இதோ அவருடைய பலிபீடத்தின் முன்பாக வந்திருக்கிறோம். எனவே மாதா ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து சோதர பலிகளை ஒப்பு கொடுத்தது போன்று ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பார்த்து இதோ என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி புகழ்கிறது என்று சொன்ன அதே வார்த்தைகளை நாமும் மாதாவோடு சேர்ந்து சொல்லுகின்ற பொழுது மாதாவினுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். மாதாவினுடைய வார்த்தைகளை நாம் சொல்லுகின்ற பொழுது அவருடைய மறு உருவங்களாக நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். எனவே எத்தகைய ஒரு வார்த்தைகளை, சிந்தனைகளை உள்வாங்கிய நாம் இதோ மீண்டுமாக ஆண்டவரை நோக்கி நமது வலது கரங்களை உயர்த்தி மாதா சொன்ன அதே வார்த்தையை மீண்டுமாக இந்த பலிபீடத்திலே உலகத்தில் இருக்கின்ற பொழுது எத்தனை விதமான வேரை நாம் புகழ்ந்திருக்கிறோம், போற்றிருக்கிறோம். ஆனால் இன்று இதோ இந்த பலிபீடத்துக்கு முன்பாக மாதா தன்னுடைய மகனை ஆண்டவரை எப்படி ஆராதித்திருப்பார்கள் என்பதை வேதத்திலே எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை சொல்லி நாம் ஆண்டவரை நாம் ஆராதிப்போம். என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எனது ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. கடவுளை நினைக்கின்ற பொழுது ஆண்டவரை நான் நினைக்கின்ற பொழுது ஆவியானவரை நான் நினைக்கின்ற பொழுது உள்ளம் மகிழ்ச்சி கொள்கின்றது, என் உள்ளம் மகிழ்ச்சி கொள்கின்றது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, நிறைய குடும்பங்கள்ல இந்த மே மாதம் ஜூன் மாதம் சுபகாரியம் நடக்க போகிறது. புது நன்மை விழாவாக இருக்கலாம், திருமண காரியமாக இருக்கலாம். அப்ப அந்த சுபகாரியம் நடக்கின்ற வீட்டில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கு சொல்லி யோசிச்சு பாருங்க. சீரியல் செட்டிலிருந்து உற்றார் உறவினர்களை அழைப்பதிலிருந்து, பந்தல் கால் போடுவதிலிருந்து, மைக் செட் போடுவதிலிருந்து எல்லாம் குதூகலமாக இருக்கும். அப்ப ஆண்டவருடைய இல்லத்துல இதை விட மேலான ஒரு குதூகலம் இருக்கணும்னா நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை போற்றி புகழணும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. யாரும் ஒரு சுபகாரியம் நடக்கிற வீட்டை பூட்டிட்டு வேற எங்காச்சும் போக மாட்டாங்க. கல்யாண வீட்டுல இல்லாம, கல்யாண மண்டபத்தில் இல்லாம வேற எங்காச்சும் போய் இருக்க மாட்டாங்க. எல்லாமே அந்த இடத்துல இருந்து குறிப்பாக அந்த மகிழ்ச்சியை எல்லா மக்களுக்கும் சொல்லுகின்ற விதத்திலே செய்வாங்க. அதே போன்றுதான் அருமையான்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணரணும். அப்படின்னா மாதாவை போன்று எப்பொழுதுமே எனது உள்ளம் ஆண்டவரை போற்றுகிறது அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை எவ்வளவு புகழ்ந்திருப்பாங்க பாருங்க அருமையான்பு தேவனுடைய பிள்ளைகளை. ஒரே ஒரு சின்ன ஒரு சம்பவம் உங்களுக்கு, அதை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். அப்படி அந்தோனியாரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அந்தோனியார் திருத்தலங்கள்ல அவ்வளவு கொடியேற்றம், ஆடம்பரமான மறைவுரை, ஆடம்பரமான திருப்பலி எல்லாம் இருக்கு. ஆனால் அந்த அந்தோனியாரை பற்றி சொல்கின்ற பொழுது ஒரே ஒரு வார்த்தை, அருமையான்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி நாக்கு இன்னும் அழியாமல் இருக்கு. அப்படி நாக்கு இன்னும் அழியாமல் இருக்குது. நாக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். அங்கிட்டும் பேசும், அங்கிட்டும் பேசும். கடவுள் இருக்கிறாருன்னு சொல்லும், கடவுள் இல்லைன்னு சொல்லும்.
பிறண்டு பேசக்கூடாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப அந்த அந்தோனியாருடைய நாவு ஏன் இன்னும் அடியாம இருக்குது அப்படின்னா, திரு அவை சொல்லுது, கடவுளை அவ்வளவாக அவர் போற்றி புகழ்ந்தார், ஆராதித்தார், அவருடைய வார்த்தையை எடுத்து சொன்னார். எனவே அதனுடைய அடையாளமாகத்தான் இன்னும் அவருடைய நாவு அழியாமல் இருக்கிறது. எனவே அந்த அவருடைய நாவை புலவஞ்சர் என்ற ஒரு புனிதர் ஒரு திருத்தந்தை தன்னுடைய கையில வச்சுக்கிட்டு இப்படி சொன்னாரு. ஏன்னா எல்லாரும் அதை தொட முடியாத அந்த நாக்க திருத்தந்தை தொட்டுட்டு சொன்னாரு, ஓ அந்தோனியார் நாவே, எத்தனை முறை ஆண்டவருடைய புகழை பாடினா, இன்னும் உன்னுடைய நாவு அழியாமல் இருக்கிறது என்று சொன்னார். அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எனவே நம்முடைய நாவு கொஞ்ச நேரமாச்சும் அழியாம இருக்கும், ரைட்டுங்களா? அவருடைய நாவு 450 ஆண்டுகளுக்கு மேலாக அழியாம இருக்குது. நம்முடைய நாவு கொஞ்ச நாளைக்காச்சும் அழியாம இருக்கணும். அதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா, அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நாம் சாப்பிடுகின்ற உணவில் அல்ல, நல்ல சுவையில் அல்ல, மாறாக நல்ல வார்த்தைகள் ஆண்டவருக்கு முன்பாக புகழ்ந்து போற்றுகின்ற பொழுது, உண்மையாகவே இன்று நான் ஆண்டவரை போற்றுகிறேன் என்பது இந்த நாவு எனக்கு அதற்காகத்தான் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்றவங்க கரங்களை வேற்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், Praise the Lord. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா, Hallelujah. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மாதாவை போன்று இதோ இந்த நேரத்துல ஆண்டவருக்கு முன்பாக உம்மை பாடாத நாட்கள் இந்த இல்லத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி, உம்மை போற்றாத நாட்கள் ஆண்டவரே ஒரு காலம் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றிலிருந்து ஒரு முடிவு எடுப்போம். ஆண்டவருக்கு முன்பாக எத்தனையோ வார்த்தைகளை பேசின ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். காலையில் எந்திரிச்சோடனே அல்லேலூயா அப்படின்னு சொல்றோம். யாராச்சும் ஒரு முக்கியமான சம்பவங்கள் நடக்கின்ற பொழுது, நன்றி ஆண்டவரே, உம்மை தொழுகிறேன் ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உமக்கு சோதர பலி ஒப்பு கொடுக்குற ஆண்டவர்னு சொல்லி பாருங்க. அருமையான தேவனுடைய ஆசிரியர் மேல் ஆசிரியர் வரும். உனக்கு கிடைக்காத ஒன்று கிடைச்சிருச்சு அப்படின்னா, உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நான் சோதர சொல்கிறேன், ஆண்டவரே போற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இருக்கிற எல்லாம் மாறும். எனவே மாதா சொல்லிக் கொடுத்த அதே இந்த உம்மை பாடாத உம்மை புகழாத நாவு இந்த உலகத்தில் இருக்க முடியாது சொன்ன மாதாவை போன்று நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த உற்சாகத்தோடு ஆண்டவருக்கு முன்பாக கரங்களை தட்டி இந்த பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, இல்லையே, நோக்கி தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவர் இல்லாமல், ஆண்டவர் இந்த உலகத்தில் நான் வேறு யாரையும் அன்பு செய்ய முடியாது. நீ அன்பு செய்வதற்கு என் கணவரை கொடுத்திருக்கலாம், என்னுடைய மனைவியை கொடுத்திருக்கலாம், பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், உற்றார் உறவை கொடுத்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, மாதா சொன்னது போன்று நம்முடைய குரலை வேற எழுப்பி, ஆண்டவரே உம்மை இல்லாமல் இந்த உலகத்தில் யாரை நான் நேசிக்க முடியும்? இயேசுவே உன் வாழ்க்கையின் மையம், இயேசுவே உன் வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தினுடைய ஊற்று. இதை அவரை மறந்து நீ ஒரு பொழுதுமே இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. இயேசுவே இயேசுவின் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மை இல்லாமல் ஆண்டவர் இந்த உலகத்தில் வேறு எதையும் நான் நேசிக்க போவதில்லை சொல்லி இதோ ஆண்டவருக்கு முன்பாக ஒரு வாக்குறுதியோடு ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாரைக்காக வாழுவேன், உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. ஆண்டவருடைய படத்திலே நம்புங்கப்பா உந்தன் இயேசு உன்னை நம்பும்படியாக அழைக்கிறார். நீ அவருடைய பிள்ளை நம்ம சொல்ல ஆண்டவருக்காக வாக்குறுதி நிறைவேற்றுவார். பாடாத நாட்களும் பிள்ளையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. பொருத்தனைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.
அந்த பொருத்தனைகளை இதோ அந்த நாளிலே உனக்காக நிறைவேற்றுவார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கின்ற மாதாவை நோக்கி நீ வந்திருக்கிற ஆண்டவரே, இந்த காரியத்தை செய்யுங்களப்பா, உனக்கு நான் சோதனை பலி ஒப்பு கொடுப்பேன் என்று சொன்ன அதே வார்த்தைகள் சொல்லி மாதாவோடு இணைந்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிப்போம். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். பொருத்தனைகள் நிறைவேற்றி ஸ்தோத்திரங்கள் செலுத்துவேன். ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதித்து உம்மை உயர்த்துவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. இயேசுவை நோக்கி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுவது போன்று ஆண்டவர் உன்னை புடமிட்டு அவருடைய திரு சன்னிதானத்தில் நிற்பதற்காக தகுதி உள்ளவராக ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். உனக்கு துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை சுத்தப்படுத்துவதற்காகவே, ஆண்டவர் இன்னும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகவே இத்தனை சோதனைகள் உனக்கு அனுப்புகிறார். இயேசுவே இயேசு சொல்லி, ஆண்டவரே என்னை அப்படியாக பரிசுத்தப்படுத்தி சுத்தப்படுத்தி உம்முடைய பிள்ளையாக பொன்னை போல் இருக்க செய்வதற்காக நன்றி ஆண்டவரே என்று சொல்லி மாதாவை போல் நாமும் ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டு, அதனால் நான் சுத்தமானேனே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. அதனால் நான் சுத்தமானேனே. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாரை நான் வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. இயேசுவை நோக்கி நம்புங்கப்பா. இயேசுவே உம்முடைய பிள்ளையாக மாறுவதற்கு ஆண்டவரே நான் இணைய கூப்பிடுகிறேன் சொல்லி நம்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவரை நம்பவை. உடைய வார்த்தை அவர் நம்பிக்கைக்குரியவர். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. கரங்களை உயர்த்தி உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன்? உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழ்வேன்? நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. கண்களை மூடி நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான இந்த நாளிலே ஆண்டவருடைய பிள்ளைகளை இதோ இந்த நேரத்திலே கூட்டி என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி ஆண்டவரை வாஞ்சியோடு அழைத்த நம்முடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த மாதம் முழுவதுமாக எங்களோடு கூட நீங்கள் தங்கி நீ ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே இவை விட்டு பிரிந்த நாட்களை விட நாங்கள் மோடி இணைந்த நாட்கள் அதிகமான ஆசீர்வாதமாக இருப்பதை ஆண்டவரே இந்த பிள்ளைகள் நாட்களை உணரும்படியாக நீ செய்வீராக.
இதோ மே மாதம் குறிப்பாக உங்களுடைய அன்னைக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த மாதத்திலே இதோ உங்களுடைய பிள்ளைகள் இதோ இந்த ஆலயத்தில் தேடி நாடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரை எந்த ஆசீர்வாதத்துக்கு குறைபடாமல் இருப்பார்களா? இதோ அந்த மாதத்தினுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதமான இதோ இந்த இறை மக்களை வழிபடுத்த முன்பாக இருக்கிற இறை மக்கள், வயது முதிர்ந்தவர்கள், சிறுவர்கள், ஆண்டவரை சுபகாரி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு குடும்பங்கள், ஆண்டவரை வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகள், இதோ பாடல் பாடிக்கொண்டிருக்கிற அற்புதமான பிள்ளைகள், ஆண்டவரை இதோ இந்த திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற காரியஸ்தர், கணக்கப்பிள்ளை மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள், ஆண்டவரே இதோ இந்த திருத்தல் வளர்ச்சிக்காக உதவ போகின்ற அனைத்து காணிக்கையாளர்கள், பொறுப்பாளர்கள், ஆண்டவரை எல்லாவற்றையும் உடைய கரத்திலே இது இந்த வெளிப்படத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. ஆண்டவரை 5வது மாதம் எங்களுக்கு மீண்டுமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டவரை எங்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கு, எவ்வளவு பேரன்பு வைத்திருக்கு. ஆண்டவர் உணரும்படியாக நீ செய்வீராக. இதோ ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன்ப்பா. பேறு பெற்ற குடும்பமாக, அமைதியின் குடும்பமாக, குறிப்பாக சமாதானத்தின் குடும்பமாக ஆண்டவர் இருக்கும்படியாக நீ செய்திரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. போற்றி புகழ்ந்து நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. மாதாவை போன்று அதிகமாக ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு காலையிலும் மாலையிலும் ஆண்டவர் நாங்கள் எழுகின்ற பொழுது, நன்மையான காரியங்களை தேடி வருகின்ற பொழுது, ஆண்டவர் நீரே அதை செய்த சொல்லி உள்ளத்தின் ஆழத்தின் சோதரமப்பா என்று சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா என்று சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம், அன்பு செய்கிறோம், விசுவசிக்கிறோம், நம்புகிறோம் ஆண்டவரை சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஆண்டவர் அற்புதமான வல்லமையான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி ஆண்டவர் நம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் அற்புதமான இந்த நாளில் கூட, வெயில் அதிகமாக இருந்த ஒரு நாட்களில் கூட இது உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சியோடு தேடி வந்திருக்கிறார். ஆண்டவரை இந்த இடத்தை குளிர செய்யும்படியாக செய்வீராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் ஆண்டவரே இதோ இந்த இடத்துல மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் உண்டு என்று சொல்லி உணர்கின்றபடியாக தூய் ஆவியானவர்களுக்கு ஆண்டவரை வல்லமையான காரியங்களை சீமாறு ஒப்புக் கொடுக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரை நாங்கள் கேட்பது உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஆவியும் உயிருமாக இருக்கிற சொல்லப்பட்டது. ஆண்டவரை நாங்கள் பேசுகின்ற சில வார்த்தைகள் வீணான, அந்த வார்த்தைகள் இறந்து போன வார்த்தைகளாக இருக்கிறது. ஆனால் உம்முடைய வார்த்தைகள் இன்றும் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றன தகப்பனே. இயேசுவே, அந்த வார்த்தைகள் இந்த உலகம் முடிகின்றவரை அந்த வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் சொல்ல விசுவசிக்கிறோம். அத்தகைய வாழ்வதற்கின்ற வார்த்தைகளை கிடைப்பதற்காக வந்திருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தை நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்று ராயப்பர் சொன்னது போன்று வாழ்வுதரும் வார்த்தைகள், ஆண்டவரே நிலை வாழ்வுதரும் வார்த்தைகள் உடனே இருக்குன்னு சொல்லி ஓடோடி வருகிறோம்ப்பா என்று சொல்லி ஆண்டவரை விட்டு நாங்கள் ஒரு பொழுதுமே அகலமாட்டோம் என்று சொன்ன அதே வார்த்தைகளுக்கு ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதம் இதோ இந்த நேரத்தில் உம்முடைய வாட்சிக்குரிய அந்த வார்த்தைகளை கேட்பதற்காக வந்திருக்கிற எந்த பிள்ளைகளை ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை தொட்டு ஆசீர்வதிக்க முடியாது உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இது நான் சொல்லுகிறேன் சுகமாக, இதோ என்னுடைய வார்த்தை உன்னை குணமாக்கும், என்னுடைய வார்த்தை உன்னுடைய பாவங்களை சுத்திகரிக்கும். இதுமே ஆண்டவரை நீ பாவம் செய்யாது சொன்ன அதே போன்ற ஆண்டவரை இதோ அந்த இடத்துல அற்புதமான இந்த பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரை இறங்கி மாறுமாறு உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இது ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேடி சென்று சுகப்படுத்தியது போன்று, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தேடி சென்று தன்னுடைய கரங்களை வைத்து குணப்படுத்தியது போன்று ஆண்டவரை இந்த நாட்களில் ஆண்டவர் அநேக பிள்ளைகளை சுகப்படுத்துமாறு உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இதோ உம்முடைய பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்களப்பா. வறுமையில் இருப்பவர்கள், இதோ ஏழ்மையில் இருக்கிறவர்கள், தன்னுடைய குடும்பம் உயராது என்று சொல்லி நினைக்கிறவர்கள் எல்லாவற்றுக்கும் உள்ளும் ஆண்டவரின் இருந்து செயலாற்றுகின்றவராக மாறுபடியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இயேசுவே இயேசுவின் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ இந்த நேரத்தில் எல்லா பிள்ளைகள் மீதும் ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருமாறு நான் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, ஆண்டவர் இதோ ஒவ்வொரு பிள்ளைகளும் மீதும் சூழ்ந்து நின்று பாதுகாப்பிறாக. ஒவ்வொருக்களும் அருகாமையில் இருக்கின்ற வானக தூதர்கள் அவர் ஒப்புக் கொடுக்கின்ற சோதர பலிகள், அவர் ஒப்புக்கொடுக்கின்ற நன்றிகள், ஆண்டவரை அவர் ஒப்புக் கொடுக்கின்ற புறத்தனைகள், அவர் ஒப்புக் கொடுக்கின்ற செபங்கள், மன்றாடுகள் எல்லாவற்றையும் இதோ அவர்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற வானக தூதர்கள் உம்முடைய விண்ணக பீடத்திற்கு எடுத்து செல்லுமாறு உடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறான் அப்பா. ஆண்டவரை அப்படியாக அற்புதமான இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி. இதோ மாதாவினுடைய பரிந்துரை எல்லாரும் இந்த பிள்ளைகளை கொண்டு சொல்லி இயேசுவின் நாமத்திலே விசேஷமாக மாதாவை போன்ற எல்லா விதமான ஸ்துதி, ஸ்தோத்திரம், மகிமை, மாட்சி நாங்கள் உமக்கே ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை வீருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். Praise the Lord, praise the Lord, ஹல்லேலூயா, இயேசுவுக்கே புகழ், இயேசுவே ஆண்டவர், சோதரம் ஆண்டவரே, வாரும் ஆண்டவரே, மாராநாதா, தொடும் ஆண்டவரே, சந்திக்க வாரும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, பேசும் ஆண்டவரே, praise the Lord, ஹல்லேலூயா, ஆவே மரியா, மரியே வாழ்க. பிள்ளைகளே, தொடர்ந்து இதோ இந்த இடத்துல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்கும்னு சொல்லி நாம் நம்புறதுனால தான் ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் இந்த இடத்திற்கு என் மகனே மகளேன்னு சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த நாட்களிலே குறிப்பாக இது மே மாதம் என்று சொன்னவுடன் ஒரு விடுமுறையின் மாதம்,
அநேக பிள்ளைகள் நம்முடைய குடும்பத்தில் இருப்பாங்க. பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் நமக்கு அருகாமையில் இருந்து அவர்களுக்கு தேவையான செய்து கொடுத்து அவர்களை பார்க்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரைட்டுகளா? அப்படியாக பிள்ளைகள் தொல்லை கொடுக்காம எங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். பிள்ளைங்கள் தொந்தரவு கொடுக்காம வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக நாங்கள் இருக்கிறோம் ஃபாதர் அப்படின்னு சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி உற்சாகத்தோடு சொல்லுங்கள் அப்படின்னா பாதி பேர் சொல்லவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? பிள்ளைங்கள் வீட்டில் இருக்கிறனால தொல்லை தான் எங்களுக்கு அதிகமாக ஒழிய மகிழ்ச்சி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அர்த்தம். அப்போ சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள், இப்போ எந்தெந்த சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்களோ அவங்க மட்டும் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் வீட்டில் இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் ஃபாதர். எங்கள் அம்மா அப்பா மூஞ்சில் காலையில் நினச்சோன்னா முழிக்கிறோம், ஒரு நாள் முழுவதுமாக அவங்களே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற சின்ன பிள்ளைங்க எல்லாம் சொல்லுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிற சின்ன பிள்ளைங்க சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதுக்கையும் காணும் சத்தம். பள்ளிக்கூடம் போகணுமா? திருப்பி போகணுமா? இல்லையா? சொல்லி பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு சொல்லி நினைக்கிறாங்க சில சமயத்தில். பெற்றோர்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த பிள்ளைகளை ஒரு இடத்துல உட்கார வச்சு அது குறும்பு செய்யும், சேட்டை செய்யும். இருந்தாலும் அந்த பிள்ளைகள் பக்கத்தில் இருக்கிறது நமக்கு அவ்வளோ சந்தோஷம். காரணம் அந்த பிள்ளைகள் கடவுள் நமக்கு கொடுத்த பிள்ளைகள். இப்போ சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சில சமயத்தில் நம்ம ஒரு வெளிநாட்டிலேருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்முடைய கணவரோ அல்லது பிள்ளைகளோ வருகின்ற பொழுது அவங்களை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது ஒரு சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக சந்தோஷம் இல்லாமல் இருக்கார். இப்போ நிறைய இடங்களில் பத்திரிக்கை கொடுப்பாங்க, சுபகாரியம் நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க? உற்றார் உறவினர்கள் வருகின்ற பொழுது அப்போ என்ன செய்வோம்? கரங்களை கூப்பி வாங்க, ரொம்ப சந்தோஷம், உங்களை பார்த்ததில் அவ்வளோ சந்தோஷம்னு சொல்லுவோம். அப்படி சொல்லுவீங்களா? இல்லை மொய் போட்ட பிற்பாடு பரவாயில்ல இவ்வளோதான் போட்டிருக்கிற அப்படின்னு சொல்லுவோமா? மொய் போடுறதுக்காண்டி ஆளை கூப்பிடுவோமா? உண்மையாக அவங்க வரணும்னு சொல்றதுக்காண்டி கூப்பிடுவோமா? பெருமாள் சிலவங்க அப்படிதான் கொண்டை என்ன சொல்றாங்க, நம்ம அவர் அவர் 500 மொய் செஞ்சிருப்பார். நம்மளுக்கு ஒரு 500 தான் செஞ்சிருப்பாரு. அவர் தஞ்சாவூர்ல எந்த மூலையில் இருக்காருன்னு தெரியாது. அதனால 1000 ரூபா பெட்ரோல் செலவு போட்டு அவரை கொண்டு போய் கொடுத்து ஒரு 500 ரூபாய்க்கு உழைச்சி வர குடும்பங்களும் இருக்குது. அருமையாக இருக்குது. அது காசுக்காக இல்லை, மாறாக நீ சொல்றது மாதிரி அந்த உறவுக்காக அவங்கள பார்த்தோம்னா அவ்வளவு சந்தோஷம். நிறைய பேருக்கு ஏதோ ஃபாதர் எங்கேயும் சொல்ல வர்றாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. சில பத்திரிகையில் கீழே எழுதப்பட்டிருக்கும், உங்களுடைய என்ன சொல்ல எழுதப்பட்டிருக்கோம், அன்பளிப்புகளை தவிர்க்கவும் எந்த மொய்யும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு யாராச்சும் பத்திரிக்கை அடிச்சு ஆனாம்னா அவளைச்சிக்கல என்ன ஆகும்? வர மாட்டாங்க கண்டிப்பா. அன்பளிப்புகளை சில விஷயங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் அப்படி நம்ம இருக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கும் சில விஷயங்கள் நமக்கு தேவை. அப்ப இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, நாம் ஒருவரை சந்திக்கின்ற பொழுது, அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது, நாம் அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது வருகின்ற அந்த மகிழ்ச்சி, சந்தோஷம், அதுதான் மிக முக்கியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை எதுக்கு இந்த சமூகத்திலே இப்படியாக ஒரு நிகழ்ச்சியை நாம் வைக்கிறோம், ஒரு நல்ல காரியங்களை வைக்கிறோம் அப்படின்னா, உற்றார் உறவினர்கள் நாம் ஒரே இடத்திலே சந்தித்து ஒரு மகிழ்ச்சியை நாம் பகிர்ந்து கொள்வதற்காக, என்னுடைய மகன் என்னுடைய மகள் இந்த ஒரு சுபகாரியத்துக்காக வாங்கன்னு சொல்லி. அப்ப என் தேவனுடைய அருமையான பிள்ளை, சாதாரண மனிதனை நீ பார்க்கின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சி உனக்கு கிடைக்கும்னா, உன்னை படைத்த உன் கடவுளாகிய ஆண்டவரை நீ சந்திக்கின்ற பொழுது எவ்வளவு சந்தோஷம் வரும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரை பார்க்க வந்திருக்கிறேன், சந்தோஷம் எனக்கு கிடைக்கும். எனவே ஒரு குடும்பத்திலே திருமண காரியம் நடக்கணும், ஒரு சுபகாரியம் நடக்கணும், பத்திரிகை எனக்கு வச்சு நான் இங்கே போகின்ற பொழுது அவர்கள் என்னை பார்க்கின்ற பொழுது அடைகின்ற மகிழ்ச்சியை விட, நான் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறேன், இந்த மகிழ்ச்சியை என்னாலுமே நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் எடுத்திருக்கிறேன். ஒரே ஒரு வார்த்தை, விவிலியம். ஆண்டவர் நம்மோடு பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம், விலை உயர்ந்த ஒரு முத்து. நம்மிடம் இருக்கின்ற பொன்னோ பொருளோ நகை நட்டோ இந்த வார்த்தைகளுக்கு ஈடாகாது. ஒரு மனிதன் கடவுளோடு பேசணும் அப்படின்னா இதுதான், இதை தவிர வேறு எதுவுமே கிடையாது.
இன்னைக்கு வந்து டிவி பெட்டி முன்பாக, தொலைக்காட்சி பெட்டி முன்பாக அமருகின்ற பொழுது ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு மூலையிலிருந்து விஞ்ஞானத்தின் நம்முடைய அந்த அறிவின் விஞ்ஞானத்தினுடைய ஒரு வளர்ச்சியினுடைய ஒரு உச்சக்கட்டமாக எங்கே இருக்கிற ஒரு மனிதனை அந்த டிவிக்கு முன்பாக கொண்டு வைத்து அவன் பேசி கொண்டிருக்கிறான். அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். விஞ்ஞானத்தினுடைய அறிவினுடைய மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பு. இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. காரணம், இன்று அது தேவை. எங்கோ ஒரு இடத்துல சில சமயங்களில் அமெரிக்காவிலே ஒரு எப்பயோ அப்போ இறக்கின்ற ஒரு அதிபருடைய இறப்பை வந்து பல மாதங்களுக்கு பிறகுதான் தெரிந்து கொள்ளவே முடியுமா? டெக்னாலஜி இல்லை, அறிவியல் வளர்ச்சி இல்லை. ஈவன் நம்முடைய நாட்டிலே வந்து எத்தனை விதமான தேசிய தலைவர்கள் இறந்த பிறகு 3 நாட்களுக்கு பிறகுதான் அது தெரியும் நமக்கு. ஆனால் இன்னைக்கு அடுத்த நிமிடமே ஒரு மூலையில், எந்த உலகத்தின் எந்த ஒரு மூலையில் இருந்தாலும் அதை நம்மை தொடர்புபடுத்தி அவளோடு நாம் பேசுவதற்கு அத்தகைய ஒரு அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலகம். அதே போன்று என் தேவனுடைய அருமையான பிள்ளைகளை, இன்று நாம் கடவுளோடு பேசணும். கடவுள் எங்கே இருக்கிறாரு? இன்னைக்கு ஒரு டிவி பெட்டியில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க கொண்டாந்து வச்சு அவனோட பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு செல்போன்ல வந்து எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்க பேசிட்டு இருக்கிறோம். அதையெல்லாம் நம்புகின்ற நாம், கடவுள் நிச்சயமாக இந்த இடத்துல இருக்கிறான் அப்படிங்கிற விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவருடைய வார்த்தையை எடுத்து வாசிக்கிற பிள்ளைகள் சொல்லுவாங்க, இது கடவுளுடைய வார்த்தை தான், கடவுள் தான் இன்னும் பேசுகிறார் அப்படிங்கிற உண்மையை உணர்ந்து கொள்வாங்க. அப்ப நம்ம கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேத புத்தகம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இருக்கின்ற எல்லா விதமான உலக பொருட்கள் அழிந்து போகலாம், ஆனால் ஆண்டவர் சொன்னார் என்னுடைய வார்த்தை ஒருபொழுதுமே அழியா. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம பாருங்க, இந்த விவிலியத்தில் ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கிறது. எத்தனை புத்தகங்கள் இருக்குது? பழைய ஏற்பாட்டிலே 46 புத்தகங்கள் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் எத்தனை புத்தகங்கள் இருக்கிறது? 27 புத்தகங்கள் இருக்கிறது. மொத்தம் எத்தனை புத்தகம் ஆக மொத்தம் 72 74 எத்தனை புத்தகம் இருக்குது? 76 46 27 வா 46 27 எத்தனை? ஒருத்தர் 42ங்கிறிய, 32ங்கிறிய, எல்லாம் வாயை தரன்னு சொல்லுங்க. இப்ப இங்க வந்து உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்காக வந்திருக்கிறோம். அப்ப எத்தனை புத்தகம் இருக்குன்னா வாயிலிருந்து வாய் தரன்னு சொல்லணும். அப்ப 46 27 எத்தனை பாப்பா? என்ன வாய் தர? நல்ல வாயை தரன்னு சொல்லுங்க. 73 புத்தகங்கள் சொல்லுங்க. வாய் தரன்னு சொல்லுங்க. நல்லா 73 புத்தகங்கள். ஆனா 73 புத்தகங்கள் இருந்தாலும் இந்த விவிலியத்தை என்ன சொல்றோம்? ஒரே புத்தகம் தான். விவிலியம் அப்படிங்கிற அந்த புத்தகத்திற்குள் 76 ஏடுகள் புத்தகங்கள் இருந்தாலும் வெவ்வேறு காலகட்டத்திலே வெவ்வேறு ஆசிரியர்களால் எழுதப்பட்ட ஒரு நூலாக இருந்தாலும் இந்த விவிலியம் சொல்லி ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா எதை எடுத்துக்கொண்டு போகணும்? விவிலியத்தை எடுத்துக்கொண்டு போகணும். எதை நீ சுமக்கணும்? ஆண்டவருடைய வார்த்தையை நீ சுமக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்கின்ற பொழுது ஆண்டவர் உன்னை சுமப்பார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அடுத்த முறை வருகின்ற பொழுது ஒரு மஞ்சள் பையில போட்டு என்ன பண்ணணும்? எதை கொண்டு வரீங்களோ இல்லையோ பைபிளை கொண்டு வரணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் உன்னை வாழ வைக்கும். நீ படிக்கலன்னா கூட பரவாயில்ல, ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கையில வச்சிருந்தா கூட அது உன்னை மாற்றும். பாருங்க, சமீபத்தில் ஒரு ஆட்டோக்காரர் பாம்பேயில் ஒரு ஆட்டோக்காரர் எப்பொழுதுமே விவிலியத்தை வாசிக்கக்கூடிய ஒரு நபர். ஆட்டோ ஓட்டுற சமயம் போய் மீதி நேரங்களில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த விவிலியத்தை எடுத்து வாசிப்பார். சில சமயத்தில் இந்த வாட்ஸ்அப்பில் பார்க்குறேன், ஒரு வயது முதிர்ந்தவர் சில காட்சிகளை பார்க்கணும், ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி கொண்டு இருக்கிறாரு. மீதி நேரங்கள் அந்த பைபிளை எடுத்து வாசிக்கக்கூடிய ஒரு படத்தை நான் பார்ப்பது உண்டு. அதே போல் இந்த ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவார், அப்படியாக படித்த ஒரு முறை 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பாம்பேயிலே ஒரு முக்கியமான ஒரு பள்ளிக்கூடத்தில் இருந்து கரஸ்பாண்டன்ட் என்ன பண்ணியிருக்காரு, தொடர்பாளர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு செக்கை கொடுத்து 2 டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் போய் இந்த பணத்தை மாற்றிட்டு வாங்க பேங்கில் கொடுத்து அப்படின்னு சொல்லி செக்கு கொடுக்குறாரு. அது பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு செக்கு. எனவே இந்த 2 ஆசிரியர்களும் போகிறாங்க, பேங்க்ல ட்ராப் பண்ண பணத்தை எடுக்கிறாங்க. எடுத்த பிற்பாடு ஒரு ஆட்டோவில் போகிறாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஆட்டோவில் போகின்ற பொழுது தவறுதலாக அந்த பணத்தை அவர்கள் 2 பேருமே எடுக்கலை.
இங்கே போய் கரஸ்பாண்டண்ட்டை போய் நிற்கிறாங்க, எங்கே பணம் கொஞ்சம் நேரம் கூப்பிட்டு அந்த பணம் எங்கன்னு கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது, அம்மா நீ உங்கள்கிட்ட தானே கொடுத்தேன் டீச்சர். இன்னொரு டீச்சர் சொல்கிறாங்க, நான் உங்கள்கிட்ட தான், நீ எடுத்துருவேன் நான் நினச்சேன். இந்த டீச்சர் சொல்கிறாங்க, இல்லைம்மா நீங்கள் எடுத்துருன்னு நான் நினச்சேன். அப்போ ரைட்டு ஓகே, பணம் வந்து ஆட்டோவில் போயிடுச்சு. பாம்பே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நகரம், எங்கே இருந்து எடுப்போம் எங்கே போவோம்னு சொல்லி அவருடைய இது கண்டுபிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, அந்த ஆட்டோக்காரர் மீண்டுமாக ஒரு மணி நேரம் சென்று அந்த பணத்தை கொண்டாந்து இங்கே வந்து கொடுக்குறார். கரஸ்பாண்டன்ட் அந்த எங்கே கொண்டாந்து அந்த அந்த 2 டீச்சர்ஸையும் விட்டாரோ அதே இடத்துக்கு வர்றாரு, பள்ளிக்கூடத்துல தான் கொடுக்குறாரு. அப்போ அந்த கரஸ்பாண்டன்ட் கேட்குறாரு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளவு பணம் இருக்குது, இங்கே சாதாரண ஒரு ஆட்டோக்காரர், இந்த பணத்தை வச்சு நீங்கள் எவ்வளவோ நீங்கள் வந்து வாழ்க்கையில் முன்னேறி இருக்கலாம், எதற்காக இந்த பணத்தை கொண்டாந்து கொடுத்தீங்க? உடனே அவர் சொல்கிறார், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வேதத்தை வாசிக்கிறவன், நான் வந்து பைபிளை வாசிக்கிறவன். அதில் வந்து ஒரு இடத்துல வந்து பணமே எல்லா விதமான தீமைகளுக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. எனவே எனக்கு போதுமான பணம் இருக்கு, இந்த பணம் என்னுடைய பணம் அல்ல, எனவே இந்த வார்த்தையை நான் வாசித்ததினால் இந்த பணம் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொன்னார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த. ஆண்டவருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை ஒரு மனிதனை எப்படி தொடுகிறதுன்னு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது ஆசீர்வாதமாக மாறும். அப்ப இந்த வார்த்தை உன்னை தொடும்படியாக இந்த நாட்களிலே 2 வார்த்தைகள் நான் வந்து உங்களுக்கு சிந்தனை கொடுக்கிறேன். முதலாவது வார்த்தை, இந்த விவிலியத்தினுடைய முதல் நூல் எது? தொடக்க நூல். கடைசி நூல் என்ன? திருவெளிபாடு. பிரைஸ் தி லார்ட். நல்லா ஞாபகம் வச்சுங்க, உள்ள போகணும் நிறைய நேரம் ஆகும். முதல் நூல் தொடக்க நூல் ஆதி ஆகமம் சொல்லுவோம், ரைட்டுங்களா? இந்த ஆதி ஆகமத்தினுடைய நல்லா கவனமா கேளுங்க, மிகப்பெரிய ஒரு மீட்பர் யார் அப்படின்னா யோசேப்பு என்ற ஒரு மனுஷன், ரைட்டுங்களா? அது ஆதி ஆகமத்தில் தொடங்கி 50வது அந்த அதிகாரம் முடியும். அந்த 50வது அதிகாரத்தினுடைய கடைசி வார்த்தை உங்களுக்கு நான் வாசிக்கிற பாருங்க. யோசேப்பு வந்து இறக்கின்ற தருவாயில் இருக்கிறாரு, தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் கூப்பிடுறாரு, எனவே நான் இறக்கின்ற காலம் வந்து விட்டது, எனவே அவரிடம் சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் எப்படியாக நம்மை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த அற்புதமான வார்த்தை பாருங்க. 50வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிறேன். இருக்கிற பைபிள் இருக்கிறவங்க எடுத்துக்கங்க, இல்லாதவங்க கவனத்தோடு கேளுங்க. யோசேப்பு தம் சகோதரிடம், நான் சாகும் வேளை வந்து விட்டது, அடுத்துதான் மிக முக்கியம், ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுங்க. கடவுள் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். நீ இந்த வார்த்தையை நீ வாசிச்சேன்னா இந்த வார்த்தை உனக்கு தான் கொடுக்கப்படுகிறது. இந்த வார்த்தையை நீ வாசிச்சேன்னா அந்த வார்த்தை உனக்குள் தான் இருக்கும், வேற எங்கேயும் அது போகாது. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, அந்த ஜோசப்பு விட்டுருங்க, ஜோசப்பு தன் சகோதரன் சொன்ன அந்த வார்த்தையை விட்டுருங்க, அதற்கு அடுத்த வார்த்தை என்ன? கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க வருவார். கஷ்டமான சூழ்நிலை இருக்கிற, என்ன செய்யுதுன்னு தெரியல, உற்றார் உறவினர்கள் கைவிட்டுட்டான். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உன்னோடு பேசணும், ஆண்டவருடைய வார்த்தை உனக்கு நன்மை செய்யும், அது ஆசீர்வாதம் உள்ள வார்த்தை அப்படின்னு சொல்லி நினைச்சி அப்படின்னா இந்த வார்த்தை உனக்குள் செயலாற்றும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாருங்க, அதே வார்த்தை மீண்டுமாக அதே யோசேப்பு பாருங்க 25வது வசனத்துல மீண்டுமாக சந்திக்கிறார். மீண்டுமாக அந்த வார்த்தையை சொல்லுவோம், கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். பாருங்க, இது வந்து தொடக்க நூல்ல முதலாவது அந்த 50வது அதிகாரம் முடிந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வாக்குறுதி. ஏன் நான் திருப்பி சொல்றேன்னா, பல பேர் திட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். முக்கியமா ஆஞ்சா திட்ட போறாரு. இப்பதான் அந்த ஆதியாமம் முடிச்சிருக்கிறேன், விடுதலை பயணம் போட விடுதலை பண்ண எழுத முடியலனால ஏதாச்சும் ஒரு தடை வந்துகிட்டே தான் இருக்குது. இந்த பைபிளை எழுதி முடிக்கணும்னு சொல்லி வந்து எழுத ஆரம்பிச்சிட்டேன், இடையிலையும் விட முடியாது. ஏன்னா அப்புறம் வந்து தெய்வ குத்தம் போனாலும் போயிடும். வாங்கி கொடுத்த குடும்பங்கள் இருக்கிறாங்க, இங்க பேனா வாங்கி கொடுத்த குடும்பம் இருக்குது. அந்த 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 வேதாகமத்தின் ஃபுல்லா அந்த இவ்வளவு பெரிய புத்தகம் அதை வாங்கி கொடுத்த குடும்பம் இருக்குது. எல்லாத்துக்கும் நான் வந்து பதில் சொல்லணும். ஒரு நாள் போய் ஆண்டவருக்கும்பா ஏண்டா இந்த மாதிரி உனக்கு கண்ணி வாங்கி கொடுத்தாங்களே, எவ்வளவு காசு செலவு பண்ணி உன்னால உட்காந்து கூட எழுத முடியல அப்படின்னு சொல்லி ஒரு நாளத்துல வந்து ஆண்டவர் கேட்டாருன்னா அதுக்கு நான் பதில் சொல்லணும். இப்போ ஆண்டவர் நம்ம இது வந்தாச்சும் எழுதி முடிச்சிடுறேன், அதாவது அட்லீஸ்ட் வந்து எழுத முடியாமல் போயிடாது, கண்டிப்பாக வந்து ஆண்டவருடைய துணை இருக்கும்.
இந்த ஒரு வார்த்தை தான் என்னை மிக மிக வந்து கவர்ந்தது. இந்த கடைசி வார்த்தை இதில் வந்து நிறைய அருமையாம்பு தேவனுடைய உண்மைகளை வந்து ஆண்டவர் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு வார்த்தை தான் ஆண்டவர் உன்னை கனிவுடன் சந்திக்க வருவார். இதை வந்து நான் பலமுறை விவிலியம் வாசித்தது உண்டு. அப்போ பாருங்க, அந்த வார்த்தை வந்து கடைசியாக எப்படி சொல்லி முடியுதுன்னு பாருங்க. இதுதான் ஆண்டவருடைய அந்த ஆசீர்வாதம். இவ்வளவு புத்தகங்கள் இருந்தாலும் ஒரு மனுஷன் எழுதுனதை இன்னொரு மனுஷன் எழுதவே முடியாது. அவன்கிட்ட சிந்தனை எழுத முடியாது, வேறுபட்டு தான் இருக்கும். ஆனால் வந்து 1000 ஆண்டுகளாக எழுதப்பட்ட இந்த நூலில் பாருங்க, அந்த ஒரு தொடர்பு, அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை, அதுதான் ஆண்டவருடைய அதிசயம். என்ன தொடர்பு இருக்க பாருங்க. அப்ப திருவிழியத்தினுடைய கடைசி புத்தகம் என்ன? திருவெளிப்பாடு. கடைசி புத்தகம் என்ன? திருவெளிப்பாடு. திருவெளிப்பாட்டுடைய கடைசி வார்த்தையை பாருங்க. ஆதியாகமம் தொடக்க நூல் முடிகின்ற பொழுது யோசேப்பு தன்னுடைய சகோதரனிடம் கொடுத்த அதே உறுதிமொழி மீண்டுமாக யாரில் நிறைவேறுகிறதா? இதோ நாம் அமர்ந்திருக்கிறோமே, இயேசுவிலே நிறைவேறுகிறது. இன்னைக்கு ஏன் இயேசுவை நான் வந்து முன்னாடி உட்கார வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு கதிர் பாத்திரத்தில் அவர் இருக்கிறான்னு சொல்லி விசுவசிக்கிறோம் அப்படின்னா, இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. அருமையான தேவனுடைய பிள்ளையிலே அழிந்து போகாது. பாருங்க, கடைசியாக அந்த வார்த்தை இப்படியாக சொல்லி முடிவடைகின்றது. திருவெளிப்பாட்டிலே கடைசி நூல் 22வது அதிகாரம். இவ்வாறு இவற்றுக்கு சான்று பகர் ஆம் விரைவாக வருகிறேன் என்றார். அப்ப ஆமேன் அவன் சொன்ன பாடு. கடைசியாக இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசுவே வாரும். எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே. இயேசுவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவராகிய இயேசுவே வாரும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசுவே வாரும். மீண்டுமாக கரங்களை உயர்த்தி ஆண்டவராகிய இயேசுவே வாரும். பாருங்க, யோசேப்பு வந்து சொன்ன ஒரு காலகட்டத்தின் வார்த்தை ஆண்டவருடைய உறுதியாக சந்திக்க வருவார். எத்தனையோ குடும்பங்கள் மாறி மாறி போயிருக்கலாம், ஆனால் இன்று உன்னையும் என்னையும் சந்திக்கின்றவர் இயேசுவை தவிர வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. உண்மையா விசுவசிக்கிறவங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு உன்னை சந்திக்க வருவார். அந்த ஒரு சிந்தனையில் நாம் வந்து இருக்கிறோம். அவர் யோவானில் நற்செய்தியிலே ஒரு மனிதன் 38 ஆண்டுகளாக வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறான். அதை வந்து யோவான் அழகாக சொல்றார். அப்ப இயேசுவை பார்க்கின்ற ஒரு மனுஷன் என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு இந்த இடத்துல இயேசு உன்னை சந்திக்க வருவார் அப்படி சொல்லி உறுதியாக நீ விசுவசி அப்படின்னா, கடவுள் உன்னை சந்திக்க உறுதியாக வருவான்னு சொல்லி விசுவசித்தீனா, இயேசுவை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. இயேசுதான் கடைசி வெளிப்பாடு. எனவேதான் திவ்ய நற்கருணையிலே அவ்வளவாக அவருக்கு மகிமை கொடுக்கிறோம். திருப்பலியிலே அவ்வளவாக நம்ம மகிமைப்படுத்த அவருடைய உடலை உட்கொள்வதற்காக ஓடோடி வர்றோம். இந்த திருப்பலியிலே ஆசீர்வாதம் உண்டு. அவரோடு நாம் இணைந்திருப்பதற்கு இதை விட ஒரு அடையாளம் இருக்க முடியாது. இன்னைக்கு நான் பக்கத்துல என் ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னா, இதோ இந்த நற்கருணை தான் அப்படின்னு சொல்லி ஓடோடி வந்திருக்கிறோம் அப்படின்னா இயேசுதான். அப்ப அந்த இயேசு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பாருங்கள், திருவெளிப்பாட்டிலே கடைசி புத்தகத்துல ஒரு ஆசிரியர் இப்படியாக, ஆண்டவராய் இயேசுவே சந்திக்க வாரும், விரைவாக என்னை பார்க்க வாருன்னு சொல்லி முடிக்கிறார். ஆமேன் அப்படிங்கிற வார்த்தையோடு அந்த ஜெபமானது முடிவடைகிறது. எனவே இன்று அத்தகைய இயேசு ஆண்டவரை சந்திப்பதற்காக ஏதோ நாம் வந்திருக்கிறோம். அருமையான தேவனுடைய எல்லாருமே முழுமையான எனக்கு எல்லாம் நிறைவு என்று சொல்லவே முடியாது. இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு குறைபாடு இருக்கிறது. அந்த குறைபாடை நிறைவுள்ளதாக மாற்றுவதற்கு ஆண்டவரை தவிர வேறு யாரும் இருக்க முடியாது. பாருங்க, 5வது அதிகாரத்துல பெத்சாயிதா அப்படிங்கிற ஒரு குளம் இருக்கு. அந்த பெத்சாயிதா அப்படிங்கிற குளத்துல பாருங்க யார் யாரெல்லாம் இருப்பாங்க பாருங்க. உடல் நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமற்றோர், முடக்குவாதமற்றோர் ஆகியோர் திரளாக படுத்து கிடப்ப. பாருங்க, அந்த பெத்சாயிதா குளத்துல இப்படிதான் ஒன்றுக்குமே உதவாத அந்த மனிதர்கள் படுத்து கிடக்குறாங்க. அப்ப இயேசு பார்க்கிறார். பாருங்க, இயேசு ஒரு மனிதனை பார்க்கிறார். 38 ஆண்டுகளாய் உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். பாருங்க, இன்னைக்கு வந்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை யார் உன்னை சந்திக்க முடியும்? இயேசு உன்னை சந்திக்கல அப்படின்னா அருமையான தேவனுடைய பிள்ளைகளை உன்னுடைய வாழ்க்கையில மாற்றமே உருவ முடியாது. இயேசு பாருங்க 38 ஆண்டுகளாக ஒரு மனிதனுக்காக காத்திருக்கிறார். 1-2 மாதம் அல்ல. இயேசு எவ்வளவு இரக்கம் உள்ளவரா பாருங்க. 38 ஆண்டுகளாக உடல் நலமற்றிருந்த ஒருவரும் அங்கிருந்தார். நல்லா யோசிச்சு பாருங்க. இயேசு அவரை கண்டு, இன்னைக்கு உன்னை இயேசு நீ காண்கின்றவர் அவரை உன்னை பார்க்கல அப்படின்னா, நீ அவரை நீ சந்திக்கல அப்படின்னா, எனக்கு நிச்சயமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவருடைய அந்த நிறைவான ஆசீர்வாதம் கிடைக்க முடியாது.
யோசேப்பு தன் சகோதரர் சொன்னதுதான். இன்னைக்கு பாரம்பரியமாக நம்முடைய குடும்பம் கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கு. யாருமே இயேசு இந்த அப்பத்தில் இல்லைன்னு சொல்லிக் கொடுத்ததே கிடையாது. யோசிச்சு பாருங்க, யாராவது சொல்லியிருக்காங்களா? இயேசுவை சந்திக்காம வந்திருக்கலாம். ஒரு குடும்பம் கடவுள் முன்பாக வெளிப்படுத்த முன்பாக வராத குடும்பமாக இருந்திருக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியில பங்கேற்காத குடும்பமாக இருக்கலாம். ஆனால் கடவுள் இந்த வெள்ளை அப்பத்தில் இருக்கிறான்னு சொல்லி கற்றுக் கொடுத்த விசுவாசம் உள்ள குடும்பங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறது. அப்ப அப்படியாப்பட்ட குடும்பங்கள் அபியான்பு தேவனுடைய பிள்ளை இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவர் அந்நிலையில் இருந்ததை அறிந்து நலம் பெற விரும்புகிறாயா என்று அவரிடம் கேட்டார். இயேசு இன்னைக்கு உனக்கு என்ன, என்னை சந்திக்க வந்திருக்கிற உனக்கு என்ன தேவை? அந்த நோயுற்ற மனிதன் என்ன சொல்லியிருப்பான்? எனக்கு பொண்ணு வேணும், பொருள் வேணும், புகழ் வேணும், அது வேணும், இது வேணும் கேட்டிருப்பான். அன்னைக்கு அவன் சுகம் பெறணும். 38 ஆண்டுகளாக படுக்கையில் கிடந்த ஒரு மனுஷன் என்ன செஞ்சிருக்க முடியும்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆண்டும் பாருங்கள அந்த பெட்சாயிதா குளத்துல அவனை கொண்டாந்து போட்டு போயிடறான். சுகம் கிடைப்பதற்கான வாய்ப்பை அவன் தேடிக்கொண்டிருந்தான். இயேசுவை கண்டான், சுகம் பெற்றான். இன்று தொடக்க நூலிலே பார்த்த யோசேப்புக்கு கொடுத்த அதே வாக்குறுதி, உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சந்திக்க வருவார். ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதி எங்கே நிறைவேறும் அப்படின்னா இயேசுவில் நிறைவேறும். திருவெளிப்பாட்டு கடைசி புத்தகத்திலே ஆண்டவராக இயேசுவே வாரும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட அந்த ஜெபம். அப்ப இயேசு ஆண்டவர் பார்க்கிறார், எத்தனையோ விதமான குடும்பங்கள், எத்தனையோ விதமான நோயாளிகள், எத்தனையோ விதமான ஆபத்தில் இருக்கக்கூடியவர், எத்தனையோ விதமான வேலை வாய்ப்புக்காக தேடிக்கொண்டிருக்கிறவர், எத்தனையோ விதமான வெளிநாட்டில் இருக்கின்ற பிள்ளைகள் நல்லா இருக்கும்னு சொல்லி நினைக்கக்கூடிய பிள்ளைகள், எத்தனை விதமான வழக்குகளை சந்திக்கின்ற பிள்ளைகள், எத்தனை விதமான குடும்பங்களை சமாதான இல்லாத சூழ்நிலை இருக்கின்ற குடும்பங்கள், எல்லா குடும்பங்களையும் இன்று ஆண்டவர் சந்திப்பதற்காக வருகிறார். எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. இயேசுவே என்னை பார்த்து எனக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்கலாம். இன்னைக்கு நான் எதை கேட்க போகிறேன்? நிறைய தேவைகள் இருக்கலாம், நிறைய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் இயேசுவை நான் சந்திக்கின்ற பொழுது எதை நான் முதன்மையாக நான் கேட்க போகிறேன்னு சொல்லி யோசிச்சு பார்ப்பேன். அப்ப இயேசு உன்னை சுகப்படுத்தவராக, உன்னுடைய பிரச்சனையிலிருந்து விடுதலை கொடுக்கின்றவராக இருக்கிறார். எனவே அந்த இயேசுவை இப்பொழுது நேரத்திலே நாம் சந்தித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்ம என்னாலும் இந்த நாட்களில் நினைவு கூறும்படியாக தொடர்ந்து மன்றாடுவோம். இது என்னை சந்திக்க வருகிற ஒரு மனுஷனை நான் சந்திக்க போறேன். சும்மா யாரும் ஒரு கடைக்கு சும்மா போரிட்டு வர்றது கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு டீ ஆச்சு குடிக்கிறதுக்காண்டு போவோம், இல்லை இங்கே கிடக்கிற பேப்பரை பார்க்க போவோம், அல்லது யாராச்சும் ஒரு மனுஷனை பார்க்காச்சும். சும்மா ஒரு மனுஷன் போய்கொண்டே இருக்க முடியாது, வெறுமனை போய்கொண்டு இருக்க முடியாது. அது யார் போய்கொண்டிருப்பா அப்படின்னா உடல்ல குறிப்பாக மனநல நோயாளிகள் தான் எந்த திசை இருக்கு அந்த திசையை தூக்கி போய்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு என்று எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது, குறிக்கோளும் கிடையாது. பார்க்கணும் நிலைய இடங்களை பார்க்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மன நோயாளிகள், புத்தி சுவாதனம் இல்லாத பிள்ளைகள், அவங்க பாட்டு போய்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல உட்கார வச்சிங்களோ அந்த இடத்துல உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. ஆனால் நல்ல அறிவுள்ள பிள்ளைகள் இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு மனிதனை சந்திக்கிறதுக்காக போவாங்க, ஒரு தேவைக்காக போவோம். அப்ப இன்று நாம் ஆண்டவரை சந்திக்க வந்திருக்கிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு தேவைக்காக வந்திருக்கோம், ஏதோ ஒரு கருத்தை குறித்து ஆண்டவரிடம் முறையிடுவதற்காக வந்திருக்கோம், பொருத்தனைகளை ஒப்புக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறோம். எனவே எப்படியாப்பட்ட இறைவன் நமக்கு கொடுத்த வாக்குறுதி ஒரு பொழுதுமே மறையாது. இயேசு நேற்று இன்றும் என்று மாறாதவர் இருக்கிறார். அவர் வாக்குறுதி மாறாதவர். அருமையான தேவனுடைய பிள்ளை, அவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, வாக்குறுதி மாறாதவர். உனக்கு கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எனவே அத்தகைய ஆண்டவரிடம் இதை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பு தகப்பனை என்று சொல்லி இதோ அந்த வாக்குறுதி இப்பொழுது நினைவு கூர்ந்து பார்த்து ஆண்டவருக்காக ஒப்புக்கொடு ஜெபிப்போம். கரங்களை தட்டி சாத்தோடு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய்.
எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. ஐயா, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு உள்ளத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே. உன்னை காண்கின்றவரா, மகளே மகளே சொல்லி உனக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை ஆண்டவர் தீர்ப்பதற்காக, உனக்கு இருக்கின்ற குறைகளை மாற்றுவதற்காக இயேசு உன்னை சந்திக்க வருகிறார். இயேசுவே சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை, 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 ஆராதனை. அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆழமாய். அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய். அப்படியே கரங்களை உயர்த்துவோம். ஆண்டவர் மீது அன்பு கொண்டிருக்கிறோம். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னும் அதிகமாக விசுவாசிக்கிறோம் சொல்லி ஆண்டவர் முன்பாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இதோ ஆண்டவரை நம்புங்களப்பா என்று சொல்லி உன்னை நீ ஆண்டவருக்கு முன்பாக, இதோ நான் உன்னையே மட்டுமே பற்றி கொண்டேன், என்னை நம்புங்கப்பா, இதோ உன்னை மட்டுமே விசுவசிக்கிறேன், நம்புங்கப்பா என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நீ வாக்குறுதி கொடுத்த ஒரு மகனாக, மகளாக, ஒரு குடும்பங்களால் நின்று கொண்டிருக்கிறார். இயேசுவே, இயேசுன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதோ அன்று யோசேப்பு தன்னுடைய சகோதரர் கொடுத்த அதே வாக்குறுதியை ஒவ்வொரு நாளும் உன் பிள்ளைகள் வழியாக, உன் குடும்பத்தின் வழியாக, உன் வாரிசின் வழியாக ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற வாக்குறுதி. உன் மகனை பார்த்து, உன் மகளை பார்த்து, இதோ உன்னுடைய குடும்பத்தினை பார்த்து உன்னை சந்திக்க ஆண்டவர் வருவார். இதோ ஒரு மகனை பார்த்து, இதோ வருத்தத்தில் இருக்கின்ற, இதோ துயரத்தில் இருக்கின்ற மகனை பார்த்து, ஒரு குடும்பத்தை பார்த்து இதோ உன்னை சந்திக்க ஆண்டவர் வருவார் சொல்லுகின்ற பொழுது நீயே வாக்குறுதியின் பிள்ளையாக மாறுகிறாய். காரணம், ஆண்டவரது பிள்ளைகளை சந்திப்பார். இதோ ஆண்டவருடைய அந்த இயல்பாக நீ மாறிக்கொண்டிருக்கிறார். இயேசுவே, இயேசு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே அந்த வாக்குறுதி எனக்கு நிறைவேறும்படியாக இதோ நீ சந்திப்பதற்காக நான் வந்திருக்கிறேன். ஆண்டவரே, நீ என்னை சந்திப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே, ஆண்டவரே, நான் ஆண்டவர் உன்னை சந்திப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். நீ இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாகவே நீ அவருக்கு தேவையை சொல்லி ஆண்டவரை சந்திக்க விரும்புகிறார். இயேசுவை, இயேசு உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்புக்கொடு. சக்கே என்ற மனிதன் ஆண்டவரை சந்திப்பதற்காக ஓடோடி சென்றான். சக்கே என்றது குடும்பம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இதோ அந்த பெரும்பாடுள்ள பெண் ஆண்டவரை தேடி ஓடி சந்திக்க போனா. அருமையான தேவனுடைய பிள்ளை, எத்தனை நோயாக இருந்தாலும் சரி, மருத்துவரால் குணமாக்க முடியாத ஒரு நோயாக இருந்தாலும் சரி, இயேசுவை சந்திக்க சென்ற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை மாறுபட்டது. அவருடைய நோயிலிருந்து அவர் முற்றிலுமாக சுகமடைந்து இதோ முழுவதுமாக நான் ஆண்டவருடைய ஆடையை தொட்டேன், சுகப்பெற்றேன்னு சொன்னாங்க. அதே போன்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இது வந்து இத்தனை இடத்துல எத்தனை விதமான நோயாளிகள் பெரும்பாடுள்ள பெண்ணுடைய அடையாளங்களாக இருக்கிறாங்க. இயேசு, இயேசு சொல்லி தொட வேண்டும் சொல்லி, இயேசுவை உன் ஆடையை நான் தொட வேண்டும் அப்பா, இயேசுவை நற்குரணை ஆண்டவரே உன்னை நான் தொட வேண்டும் அப்பா என்று சொல்லி உள்ளத்தின் ஆளுநர் சொல்லிப்பார். இதோ உன்னுடைய நோயை ஆண்டவர் சுகமாக்குகிறார். அநேகமான நோயாளிகளை ஆண்டவர் எடுத்து பரிசுத்தப்படி சுகமாக்கி கொண்டிருக்கிறார். நோயாளிகள், குறிப்பாக படுத்த படுக்கையில் இருக்கிறவர்கள், கேன்சர் வியாதிகள் உள்ளவர்கள், குறிப்பாக நடக்க முடியாதவர்கள், வாய் பேச முடியாதவர்கள், இதோ இருதயத்தில் இருக்கிற கோளாறுகள், ஆண்டவரை நரம்பு தளர்ச்சியோடு எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகப்படுத்துமாறு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரை சந்திப்பவர்கள் ஒரு பொழுதுமே ஏமாற்றம் அடைந்ததே கிடையாது. இயேசுவை, இயேசு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்புக்கொடு. இதோ உன்னை ஆண்டவர் சந்தித்து உனக்கு இருக்கிற எல்லா விதமான குறைகளையும் குறைபாடுகளை நீக்குகின்றவராக இருக்கிறார். இயேசுவை, இயேசு சொல்லி உள்ளத்தின் ஆழத்தில் ஒப்புக்கொடுப்போம். இதோ
நேரத்தில் கூட அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இதோ இந்த நேரத்தில் இயேசு உன்னை தொட்டு சுகமாக்கும்படியாக இதோ இந்த அற்புதமான நேரத்தினுடைய பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக்கொடு. ஞானமுள்ள பிள்ளைகளாக இதோ தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். இதோ உடைய கனவு செய்கின்ற தொழிலை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இதோ அந்த தொழில் இந்த ஆசீர்வாதம் வர வேண்டுமே ஒழிய அது ஒருபொழுதும் குறைபாடு உள்ள ஒன்றாக மாறிவிடக்கூடாது. இதோ இந்த நேரத்தில் உனக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற எல்லாரையும் ஆண்டவருக்கு முன்பாக நினைவு கூர்ந்து பார். இதனுடைய மனைவி பொறுப்புள்ள ஒரு மனைவியாக இதோ விசுவாசம் உள்ள இதோ ஜெபிக்கின்ற ஒரு மனைவியாக உடைய மனைவி உருவாகும்படியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இதனுடைய குடும்பமானது இதோ ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ திருமணம் செய்து கொண்ட நாளிலிருந்து இந்த நொடி பொழுது வரை ஆண்டவரை பாதுகாத்து வருகிறார். உன்னை குடும்பமாக உன்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி செலுத்து. இது உன்னுடைய குடும்பத்திலே எத்தனை விதமான இடர்பாடுகள் கேடுகள் வந்தாலும் கூட ஆண்டவர் உன்னை ஒரு பொழுதுமே கைவிட்டது கிடையாது. காரணம் நீ ஆண்டவரை சந்தித்த ஒரு மகனாக மகளாக இருக்கிற ஆண்டவர் உன் கூடவே இருக்கின்ற பொழுது இது எத்தனை விதமான பல்லாயிரக்கணக்கான எதிரிகள் வந்தாலும் கூட இதோ ஆண்டவரின் அருகில் இருக்கிறார். நான் ஆருக்கு நான் அஞ்ச வேண்டும், என் பக்கத்திலே என் உயிருள்ள இறைவன் இருக்கிறார் சொல்லி விசுவசித்து நம்புகின்ற பிள்ளைகளுக்கு இன்றோ அவர்கள் கண்கள் காணும்படியாக ஆயிரத்துக்கு மேல ஆயிரமாக இதோ அவருடைய குடும்பங்களை வளர செய்வார். இதோ பன்மடங்கு அவர்களை பெருக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்ற வாக்குறுதிக்கேற்ப ஆண்டவரை ஆசீர்வதித்தவராக இருக்கிறார். இளைஞர்களை இளம் பெண்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவரை தொடர்ந்து பிள்ளைகள் மீது அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கொடுப்பு. இதோ இந்த உலகத்திலே இந்த சமுதாயத்திலே நல்ல எதிர்காலம் உள்ள ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக மாற்றுமாட ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த நேரத்தில் கூட அநேகமான நோயாளிகள் வயது முதிர்ந்தவர்கள் இருக்கிறாங்க. வெப்பத்தின் காரணமாக ஆண்டவரே இதோ வாடிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவர் எல்லா இடங்களுக்கும் தேவையான மழை ஆண்டவர் கொடுத்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை ஒவ்வொரு மாதமும் இதோ தேடி வருகின்ற பிள்ளைகள் இதோ இந்த இடத்துல எத்தனை பொருத்தனையில் ஒப்புக் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. இது உனக்காக யாவும் செய்து முடிக்கின்ற மாதா, உனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் எடுத்து சொல்லி பேசக்கூடிய ஒரே மாதா உபகாரத்தாய் இதோ உனக்காக பரிசு செய்து கொண்டிருக்கிறாங்க. பரிந்துரை செய்கிறாங்க. நம்பிக்கையோடு ஆண்டவருடைய கரத்தினுடைய எல்லா விதமான பொருத்தனைகளையும் செபங்களையும் ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டே இரு. இயேசுவே இயேசுவை சொல்லி அம்மா அம்மா என்று சொல்லி உடைய கரத்திலே இதை ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிற அநேக விதமான செபங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒப்புக்கொடு. இதை வழக்குகள் மாறுபடியாக ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. உடைய தொழிலை ஆண்டவர் பல மடங்கு பெருக்குமாறு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்க. இதோ அந்த நேரத்தில் கூட அன்மையான அன்பு தகப்பனே எத்தனை விதமான குடும்பங்கள் வறுமையில் இருக்கின்ற குடும்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு உயர்த்துமாறு ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக்கொடு. இயேசுவே இயேசு சொல்லி இதோ உன்னுடைய குடும்பம் அமைதியான குடும்பமாக மகிழ்ச்சியின் குடும்பமாக இருக்கும்படியாக இதோ ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இது நடக்க முடியாத காரியங்கள் கூட இதோ இயேசுவினுடைய நாமத்தினால் அன்னையினுடைய பரிந்துரையால் நடக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து கொண்டிருக்கின்ற அநேக குடும்பங்களின் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திறந்து கொண்டிருக்கிறார். இயேசுவே இயேசுவின் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நிறைவோடு இதன் நேரத்திலே ஆண்டவருடைய கரம் தொடுகின்ற பிள்ளைகள் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. எல்லா விதமான செபங்களையும் எல்லா விதமான பொருத்தனைகளையும் இது இயேசுவின் நாமத்திலும் உபகாரத்தாயின் வல்லமையான பரிந்துரை ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். இயேசுவே உயிருள்ள ஆண்டவர், இயேசுவே சக்தியானவர், இயேசுவே என்னை காண்கின்றவர், இயேசுவே என்னை சந்திக்கின்றவர், இயேசுவே என்னை பார்க்கின்றவர், இயேசுவே என்னை மாற்றுகின்றவர். Praise the Lord, praise the Lord. ஆவே மரியா, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மாண்புயர் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் நீதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவர்
புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. இனியவள் தேவன் வாழ்கவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகள் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. ஓம் திருவுடல் திருத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் ஓம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.